தொடர்ந்து அரை மணியில் 50 செய்திகளை பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் 98.21% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாடாளுமன்ற வளாகத்தில் மரபுப்படி பிரதமர் நரேந்திர மோடி முதல் நபராக வாக்குப்பதிவு செய்தார். அவரை தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள், உறுப்பினர்கள் என ஒவ்வொருவராக தங்களது வாக்குகளை செலுத்தினர். மொத்தமுள்ள 785 வாக்குகளில் 771 வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இரவு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக முடிவு அறிவிக்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் கடலை மிட்டாய், கருப்பட்டி உள்ளிட்ட பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் டெல்லியில் மாதாந்திர ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், கருவாடு, வரகடலைக்கு முழு வரி விலக்கு கோரியதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூருக்கு சென்றுள்ளார். இதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு சென்று இறங்கியவருக்கு வாத்திய மேளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூர் புறப்பட்டுச் சென்றார். கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே டிடிவி தினகரனால் நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தினகரன் தரப்பினர் பிரமாண பத்திரத்தை வெளியிடுவதற்கு முன்பாக மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தகுதியான அவர்களுக்கு பதவி வழங்கியது ஏற்புடையதே என்றாலும் அது அறிவிக்கப்பட்ட முறை ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் குழப்பம் விளைவிக்கவே டிடிவி தினகரன் புதிய நிர்வாகிகளை அறிவித்திருப்பதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ள நிலையில் அவர் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை டிடிவி தினகரன் அணி வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கட்சியை வழிநடத்த வி.கே. சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலராக தாம் உட்பட கட்சியின் பெரும்பான்மையாளர்கள் தேர்ந்தெடுத்ததாக ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சூழ்நிலைகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆர்.பி. உதயகுமார் ஒரு பச்சோந்தி என தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் குற்றம் சாட்டியுள்ளார். கருத்துக்களை கேட்டிருந்த பிறகே தினகரன் கட்சி பொறுப்புகளை வழங்கினார் என்றும் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாகவே சிலர் பொறுப்புகளை ஏற்க மறுப்பதாகவும் எம்எல்ஏ வெற்றிவேல் கூறினார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் நிர்வாகிகள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் இன்று கூடிய ஆலோசனை நடத்தினர். மதுசூதனன், கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். 10ஆம் தேதி நடக்கவுள்ள போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கே.பி. முனுசாமி தெரிவித்தார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் என்று கூறினார். அதிமுகவின் கட்சியையும் ஆட்சியையும் உடைத்தது பாரதிய ஜனதா தான் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக அணிகள் யார் தலைமையில் இணைந்தாலும் காங்கிரசுக்கு கவலை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். விஜயதரணி தினகரனை சந்தித்ததற்கு அவரை விளக்கம் கொடுத்து விட்டதாகவும் திருநாவுக்கரசர் கூறினார். கோவையில் ஐஏஎஸ் அமைப்புக்கு ஆதரவு திரட்டியதாக 4 பேரிடம் தேசிய புலனாய்வு முகமையினர் தீவிர விசாரணை நடத்தினர். காட்டூர் காவல் நிலையத்தில் வாசிம் கான், ரகுமான் ஆகிய இருவரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள என்ஐஏ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி இருவருக்கும் சம்மன் வழங்கினர். அதேபோல கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள சதான் உசேன், சனாஃபர் அலி ஆகியோரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இவர்கள் 4 பேரும் சமூக வலைதளங்கள் மூலம் ஐஏஎஸ் அமைப்புக்கு ஆதரவு திரட்டியதாகவும் இவர்களுக்கு வேறு யாருடன் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன் இதேபோல் இருவரிடம் விசாரணை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் அவர்களுக்கு சம்மன் வழங்கியிருந்தனர். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை பாதுகாக்க அண்ணல் அம்பேத்கரின் சிந்தனைகளை அனைத்து மாநிலங்களும் பின்பற்றுவது அவசியம் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த மாதத்தில் பெங்களூருவில் நடத்தப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் சர்வதேச மாநாட்டை நடத்தியமைக்காக பாராட்டினை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுமே குஜராத்தில் தனது கார் மீது தாக்குதல் நடத்தியதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி தாக்குதல் நடத்துவதுதான் மோடியின் அரசியல் என்றும் ராகுல் கூறியுள்ளார். இதனிடையே ராகுலை கொலை செய்ய தீட்டப்பட்ட சதிதான் இந்த தாக்குதல் என காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் நேற்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற ராகுல் காந்தியின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.
குஜராத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் வாகனம் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற சாலை மறியலில் திருநாவுக்கரசருடன் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பிரசவத்தின் போது பெண் இறந்ததால் அவரது சடலத்தோடு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கரம்பு கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா பிரசவத்திற்கு பிறகு அதிக ரத்தப்போக்கு காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மின்சாரம் இல்லாதபோது டார்ச் லைட் வெளிச்சத்தில் பிரசவம் பார்த்ததால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு சங்கீதா உயிரிழந்தார் என கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கந்துவட்டி புகாரில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சினிமா பைனான்சியர் போத்ரா அங்கிருந்து பூந்தமல்லி சிறைக்கு மாற்றப்பட்டார். போத்ராவுடன் அவரது மகன்களும் பூந்தமல்லி சிறைக்கு மாற்றப்பட்டனர். பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சினிமா பைனான்சியரான போத்ரா மீது கந்துவட்டி புகார்கள் குவிந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கல்வித்துறையை காவித்துறையாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை மேற்கு மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டமன்ற தீர்மானத்தை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் நிலவும் அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வு காண சட்டப்பேரவை கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துவதுதான் ஒரே வழி என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜெயலலிதாவுக்காக மக்கள் வாக்களித்த நிலையில் தற்போதைய அரசுக்கு மக்களின் தார்மீக ஆதரவு இல்லை என்றும் குறிப்பிட்டார். அதிமுக அரசில் நேற்று வரை இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்று குடிநீருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவது கேலிக்குரியது என திமுக முதன்மைச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் புதிதாக தொடங்கப்படும் என கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் அதிமுக அரசு கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி பெரியார் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது நீர்த்தர மறுக்கும் கர்நாடக அரசையும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கமிட்டனர். காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கவும் வலியுறுத்தினர். பீடி தொழிலுக்கு விதிக்கப்பட்டுள்ள 28% ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் பீடி மற்றும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய பீடி தொழில் சம்மேளனம் சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற வீட்டுக்கொரு விஞ்ஞான நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். நிகழ்ச்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராஜேந்திரன் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞான நிகழ்ச்சி பல மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாத முதல் பருவநிலை மாறுபாடு தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போர் தவிர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக யாங்கோனில் நடைபெறும் 2 நாள் சம்வாத் மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இயற்கையை பாதுகாப்பதன் அவசியத்தை மனிதகுலம் உணர வேண்டும் என்றும் இல்லையெனில் பேரழிவை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். பாராலிம்பிக் வீரர் மாரியப்பனின் பயிற்சியாளர் சத்யநாராயணா, தடகள பயிற்சியாளர் ராமகிருஷ்ணன் காந்தி உள்ளிட்ட 6 பேருக்கு துரோணாச்சாரியா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பேட்மிண்டன் துறைக்கு சேவையாற்றிய GSSV பிரசாத், குத்துச்சண்டை விளையாட்டிற்காக பிரிஸ்பூஷன் மொஹந்தி உள்ளிட்ட 5 பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். தயான்சந்த் விருதுக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. ரிஷிகேஷில் 13 பயணிகளை ஏற்றிச் சென்ற ஜீப் ஒன்று வெள்ளத்தில் மாட்டிக் கொண்டது. பின்னர் வாகனத்திலிருந்து அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் பாகேஷ்வரில் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவிலிருந்து பேருந்து ஒன்று சிக்கிக் கொண்டது. அபாயகரமாக பள்ளத்தில் சிறந்த பேருந்திலிருந்து 20 பயணிகளும் பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லாறு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினி மகள் திருமணம் தொடர்பாக கணவர் முருகனை சந்தித்து பேசியுள்ளார். வேலூர் மத்திய சிறையில் ஆண்கள் சிறையில் உள்ள முருகனும் பெண்கள் சிறையில் உள்ள நளினியும் 15 நாட்களுக்கு ஒருமுறை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று நடந்த சந்திப்பு சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை வழங்க கோரி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதுகலை பிரிவு மாணவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பயிலும் 150 முதுகலை மாணவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை என கூறி மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள இனாம்கிளியூர் கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 குடிசை வீடுகள் எரிந்து நாசமாயின. இனாம்கிளியூர் தெற்கு தெருவில் சந்திரன் என்பவர் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது மளமளவென பிற குடிசைகளுக்கும் பரவியது. அதில் 9 வீடுகளும் அவற்றிலிருந்த சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நிலத்தடி நீர் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி அணை தெரேசா நகர் பகுதியில் உள்ள கோயில் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் விற்பனை செய்வதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் பகுதியில் தாமிரபரணி ஆற்று சுத்தம் செய்யும் பணியில் பள்ளி மாணவ மாணவியர் ஈடுபட்டனர். 4 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணியில் முச்செடிகளும் ஆலை கழிவுகளும் அதிகம் இருக்கின்றன. தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாணவ மாணவியர் அதிகமானோர் ஆற்றை சுத்தம் செய்தனர். கோவை மாவட்டம் அவிநாசியில் மொபட் மீது தனியார் பேருந்து மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 6 பேர் காயமடைந்தனர். காரமடை அடுத்த சென்னப்ப செட்டிப்புதூரைச் சேர்ந்த முதியவர் ரங்கசாமி சென்ற மொபட் மீது திருப்பூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி வந்த தனியார் பேருந்து மோதியது. இதில் ரங்கசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கீரணிப்பட்டியலில் ஸ்ரீ மடையக்கருப்பர் கோயில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 9 காளைகள் பங்கேற்றன. இவற்றை அடக்க 81 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியை காண ஏராளமானோர் வந்திருந்ததையொட்டி 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சடலத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடந்ததால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திட்டக்குடி அடுத்த தர்மக்குடி காட்டில் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் சிவக்குமார் என்பவர் உயிரிழந்ததாக தெரிகிறது. குஜராத்தில் ராகுல் காந்தியின் வாகனம் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர்கள் வயர்லெஸ் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகம் அருகே உள்ள காவல்துறைக்கு சொந்தமான 200 அடி உயரமுள்ள வயர்லெஸ் டவரில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் அயலிச்சாமி என்பவர் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் அருகே பணிநீக்க நடவடிக்கையை கண்டித்து தனியார் கண்டெய்னர் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டக்கரை பகுதியில் உள்ள கண்டெய்னர் தொழிற்சாலையில் பணியாற்றும் 80 பேரை ஆலை நிர்வாகம் பணிநீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. தஞ்சை குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை வளாகத்துக்குள் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 30 கோடி ரூபாய் உடனே வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் மளிகை கடைக்கு தீ வைத்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. பெரம்பலூரில் இருதரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வரும் நிலையில் கடைக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. தீ வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மளிகை கடை தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூரிலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற ஜாக்டோ அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்தும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தச் சென்ற ஆசிரியர்களை திருவள்ளூர் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் பகுதிகளில் போலீசார் கைது செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மாட்டுத்தீவன பயிர்கள் சாகுபடியில் அதிக லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பாட்டக்குளம், சாமிநத்தம், வடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாட்டுத்தீவன பயிரான சோள பயிர்கள் சுமார் 60 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக நாட்டுச்சோளத்தின் விளைச்சல் குறைந்த நிலையில் விலை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு வாரமாக குடிநீர் வீணாகி வருகிறது. வீரபாண்டியன் பட்டணம் பகுதியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருப்பது தொடர்பாக பலமுறை முறையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அதிகாரிகள் புகார் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை அடித்துக் கொண்டதாக தம்பியும் தம்பி மனைவியும் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாண்டி, அவரது தம்பி பாலகிருஷ்ணன் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 3,65,00,000 கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்களை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி திறந்து வைத்தார். சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், கோவிந்தராஜ், பாஸ்கரன், திருவாரூர் மாவட்ட முதன்மை நீதிபதி வெங்கடகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓமலூர் அருகே சிறப்பு வகுப்புக்கு கட்டடித்த அரசு பள்ளி மாணவியர் 4 தங்களை கடத்திவிட்டதாக நாடகமாடியது தெரியவந்தது. கருப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 4 மாணவிகளும் தங்களை சிலர் கடத்திவிட்டதாக கூறியுள்ளனர். 4 மாணவியரையும் போலீசார் விசாரிக்கும் போது 4 நடந்தே வெள்ளாளப்பட்டி வரை சென்று அங்குள்ள கோயில் நிலத்தில் விளையாடியதும் பெற்றோருக்கு பயந்து தாங்கள் கடத்தப்பட்டதாக நாடகமாடியதும் தெரியவந்தது. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.